காலர் தூக்குறதுன்னா நாங்க தான் ரியல் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி. சமூக நீதியில நான் 60 பெரிய கிரிட்டிக் ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வச்சிருந்தேன். தமிழ்நாட்டுக்கு நான் பார்த்தேன் ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஆக்டிவிஸ்டா எனக்கு பெரிய கிரிட்டிக் இருக்கு. என்னன்னா சமூக நீதி அரசியல் பரப்பு சமூகத்தால் ஒடுக்கப்பட்ட தோழர்களுக்காக பேசுகிறதை வரவேற்கிறோம். ஆனால் உடலால் ஒடுக்கப்பட்டு மனதால் ஒடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான நீதியை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன்னு நினைச்சேன். முத்தமிழர்கள் கலைஞர் அவருடைய மகனால் அவரை அழகா கொடுத்துட்டாங்க பாருங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான அணியும் பிரதிநிதித்துவத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய சமூக நீதி 360 டிகிரி முழுமை அடைந்திருக்கிறது. இதை இந்தியாவில் வேற யாருமே செய்யல. எனக்கு ஒரு போன் கால் நேற்று நேபாளத்தில் வந்தது. அவன் ஹிந்தியில கேட்கிறான், உங்க ஊர்ல பண்ணீங்கள எப்படி பண்ணீங்க, எங்க ஊர்ல பண்றதுக்கு நீ எப்படி செய்யலாம், ஒரு நாள் வந்து கிளாஸ் எடுத்தீங்களா காரணம். அப்ப நமக்கு தெரியாது நம்ம என்ன செய்திருக்கோம். நம்மை பற்றி மற்ற நாடுகளிலும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். காலரை தூக்கி விட்டு தேர்தல் காலத்துல சோசியல் ஜஸ்டிஸ்னா நாடுதான் அப்படி நீங்க பேசுகின்ற அந்த ஒரு விஷயத்தையும் மாற்றுத்திறனாளிகள் அணியை உருவாக்குவதற்கு அன்பார்ந்த பெரிய தோழர்கள் அத்தனை பேரும் எங்களோடு நின்று பயணிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்திய பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக நக்கீரன் பத்திரிகையுடைய ஆசிரியரும் பத்திரிகையாளரான நக்கீரன் கோபால் அவர்களை பேசுவதற்கான